என்பவர் அல்லவா. அவர் திரளாக கூடியிருக்கும் கேட்போரை பற்றி சொன்னார். விரல் எண்ணிக்கை அளவே இருந்தாலும் கூர்த்த மதியுடன் கேட்டு மகிழ்ந்து அகசி ஆய்ந்து பார்க்கக்கூடிய திறன் மிக்க உங்களிடையே பேசுவதிலே பெருமகிழ்வு கொள்கிறேன். மரத்தை பற்றி ஐயா சொல்லிக்கொண்டே வந்தார். ஒரு காய்க்காத வளராத உயிரில்லாத ஒரு மரத்தை பற்றி மாபெரும் எழுத்தாளர் அருணன் ஒருவர் எழுதியிருக்கிறார். மாபெரும் எழுத்தாளர். அவர் கழுமரத்தை சொல்லுகிறார். உயிரில்லாத மரம் என்று சொல்லும் போது கழுமரம் என்றே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். தலைப்புக்குள் வருகிறேன் நண்பர்களே. பேதமை என்பதாலோ என்னவோ அறியாமை இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்றை பற்றி நாம் எல்லோரும் மருத்துவத்தை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை, அல்லது பொறியியலை பற்றி முற்றாக தெரிந்திருக்கிற வாய்ப்பு இல்லை, அல்லது வணிகவியலை பற்றி எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கூறுகள் இல்லை. ஆனாலும் ஜெனரல் நாலேஜ் என்று சொல்லுகின்றோம், அதற்கு பொது அறிவு என்று சொல்லிவிடுகிறோம். அப்போ காமன் சென்ஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா. பொதுவாக ஆறறிவு படைத்த மாந்தனிடம் இருக்க வேண்டிய, தொடர்ந்து பயன் தர வேண்டிய ஒரு அறிவினை தாமஸ் பெயின் என்ற அமெரிக்க புரட்சியாளர், எழுத்தாளர், அவர் குறிப்பிட்ட நூலிலே, எழுதிய நூலிலே மொழிபெயர்க்கிறார் தமிழிலே ஈபா ரவீந்திரன் என்ற வழக்குரைஞர். அந்த நூலுக்கு தலைப்பை தந்திருக்கிறார் இயல்பு அறிவு. இயல்பாக இருக்க வேண்டிய அறிவு தான். அந்த அறிவிலே குறையுடையவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுதான் பேதமை. அறியாமை என்பது அறிந்து கொள்ள முயலாமை என்றும் சொல்லலாம், அறிந்து கொள்ள வாய்ப்பு கூறுகள் இல்லாத நிலையையும் குறிப்பிடலாம். மருத்துவத்தை பற்றி நாம் அறியாமல் இருக்கிறோம், அதனால் பிழை இல்லை. பொறியியலை பற்றி எல்லோரும் அறியாமல் இருக்கிறோம், அதுவும் பிழை இல்லை. வணிகவியலை பற்றி எல்லோரும் அறிந்திட வாய்ப்பு கூறுகள், அதுவும் பிழை இல்லை. ஆனால் விற்கிற பொருள், வாங்குகிற பொருள் பற்றிய வணிகத்தை அறிந்து வைத்திருப்போம் அல்லவா. அதனை போன்றே நாம் அறிவு பெறுவதும் அறிவை தருவதும் அறியாமல் இருப்பதும் அறிந்தும் அறிவை பயன்படுத்தாத நிலையும் அறியாமையும் ஒன்றிணைந்த ஒன்றைத்தான் பேதை என்று சொல்லுகிறார்கள். அது ஒரு பருவத்தை குறிப்பிடுகிறது. வளர்ந்த பின்னரும் அந்த பேதைத்தன்மை நிலைத்து நீடித்தால் ஆணாயினும் பெண்ணாயினும் இருவருக்கும் இருபாலாக்கும் இருப்பின் அது பேதமையின் வகையில் வகைப்படுத்தலாம் என்பது என் கருத்து. நண்பர்களே, சார், வள்ளுவம் பரவ வேண்டும், வாழ்வியல் துலங்க வேண்டும், உள்ளுவது உயர்வு வேண்டும், உரையலாம் செயலில் வேண்டும், எள்ளுவ தவிர்க்க வேண்டும், ஏனிலார் பொறுக்க வேண்டும், கொள்ளுவ அறமாய் வேண்டும், கொடை பலம் வேண்டும் வேண்டும் என்று முழுமுனைவர் இளங்குமரனார் வலியுறுத்தி நான் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கிறேன். நண்பர்களே, வேற்றுமொழி சொல் எதுவும் விரவாமல் நூல் செய்த விழுமிய திருவள்ளுவர் என்று அந்த முதுமுனைவர் தன் நூலிலே குறிப்பிடுகிறார். மற்றொரு சிறப்பாக ஒரு வெண்பா இயற்றி எப்படி இந்த அதிகாரத்துள் வருகின்ற 10 குறள்களையும் நினைவில் கொள்வது என்பதற்கான அந்த தொடக்க சொல்லினை அமைத்து 4 வரிகளுக்குள் 4 அடிகளுக்குள் அமைத்து மிக சிறப்பாக செய்துள்ளார் திருவள்ளுவர். முதுமுனைவர் இளங்குமரனார் ஐயா அவருடைய வாழ்வியல் உரை என்னும் நூலிலே. அப்படி இருப்பின் அது சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரை எளிதில் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக பயன்படக்கூடிய பாடலாக அமைந்திருக்கிறது அதிகார அடைவு என்ற வெண்பா. பேதைமையும் நாணாமை ஓதி ஒருமை பொய்படும் ஏனிலார் மையல்
பெரிதிருது கழாக்கால் என்பவை பேதமையாகும் என்பான். 84வது அதிகாரம் என்பதையும் அந்த 10 பாடல்களுக்குரிய முதல் சொற்கள் தொடக்க சொற்களையும் நினைவுபடுத்திக் கொள்வதற்கு எளிதான வகையிலே இந்த வெண்பாவை முதுமுனைவர் இளங்குமரனார் அமைத்திருக்கிறார். அவர் உரையிலே தரும்போது இந்த பேதமை என்று சொன்னவுடனே ஐயா குறிப்பிட்டது போல தமிழிலே சங்க கழக கால இலக்கியங்களிலே 42க்கும் மேற்பட்ட பெண்பால் புலவர்கள் இருந்ததாக பதிவுகள் உள்ளன. புறம் அகம் ஆகிய இரண்டிலுமே உள்ளன. எனவே கல்வி அறிவில் மேம்பட்ட தமிழகம் என்பதில் ஒருபோதும் நமக்கெல்லாம் ஐயம் வேண்டாம். ஏன் அவ்வளவு? ஏன் பானை ஓடுகளில் கூட அறிகிறார்கள். சுட்ட பானை ஓடுகளின் மேற்புறத்திலே அதனை செய்தவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் தொழில்நுட்பம் மட்டும் அல்ல, வனைவோர் குயவர் அறிவு பெற்றிருந்த நிலையை அவை எடுத்து காட்டுகின்றன என்பதும் தெரிய வருகிறது நண்பர்களே. எனவே அத்தகைய பேதமை பெண்களிடம் இருந்ததாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஐயா குறிப்பிட்டது போல அதற்கு காரணம் மனுஸ்மிருதி அப்போது செயல் வந்திருக்க கூடும், அறிந்தோ அறியாமலோ. ஏன் இந்த 21ஆம் நூற்றாண்டில் கூட மகளிர் அமைப்புக்கு போக வேண்டுமானால் அவர்களுக்குள் பேசுவதாக ஒரு கற்பனை செய்யப்படும் போது என் துணைவரிடம் கேட்டுவிட்டு அனுமதி பெற்று வருகிறேன் என்ற நிலையிலே திரைப்படங்களில் கூட வந்திருக்கின்றன. எனவே அது ஆண்களின் மேன்மையால் தான் அவர்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும். அவர்களா பெறுவது இருந்தால் கூட தடையாக இருப்பவர் இவ்வளவு நாட்களும் எப்படி அழுத்தி வந்தார்களோ அதனை போன்றுதான். ஐயா குறிப்பிட்டது போல வேதியர் மேன்மைன்னு சொன்னார் பாடல்ல. வேதியர் மேன்மை என்று நாம் ஒப்புக்கொள்வதாக மேன்மையாக வெளிக்காட்டிக் கொள்ளுகிறார்கள். மேன்மை இல்லவே இல்லை அவர்களிடம். அவர்கள் இருந்திருக்க வாய்ப்பு கூறுகளும் இல்லை என்பது வரலாற்று நெட்டோட்டமாக நமக்கெல்லாம் தெரிவிக்கின்றது. அவர்கள் மேய்ச்சல் நிலங்களை தேடி வந்தவர்கள். கரையின் அந்த பக்கம் இருந்து கொண்டு இந்த கரையிலே இருந்தவர்கள் இவர்கள் மட்டும் அமைதியாக நிலையான குடில்களை கட்டி கொண்டும் ஆடு மாடுகளை வளர்த்து கொண்டும் வயலிலே பயிரிட்டுக் கொண்டும் எந்த ஒன்றிற்கும் செல்லாமல் அங்கேயே நிலை பெற்றிருக்கிறார்கள் என்பதை பார்த்து இந்த புனையும் பேணுதலும் செய்ய தொடங்கிய காலகட்டத்திற்கு பின் வந்த நிலை நாம் பகைவர்களை இரண்டவர்களை குறை சொல்லிக் கொண்டே இருப்பதை காட்டிலும் தமிழர்கள் விழிப்பு அடைதல் வேண்டும். அதற்கான கருவிகள், போர்க்கருவிகள், படைக்கலன்கள் எல்லாம் நம் பயம் உள்ளன. ஏணியை முன்வைத்தாலும் ஏற மாட்டான் என்று குறிப்பிடுவது போல நாம் அறிந்திருந்தும் அறிவை பெற்றிருந்தும் கல்வி மறுக்கப்பட்டதை ஏன் ஏற்றுக்கொண்டோம்? எனவே அறிந்தும் அறியாமல் இருப்பதுதான் பேதமையை ஒழிய நேரடியாக அறிந்து கொள்ளாதது வேறு ஒரு துறையை பற்றி எல்லோரும் எல்லாவற்றையும் பற்றி அறிந்து வைத்திருக்க இயலவே இயலாத நிலை எப்போதும். அதனால்தான் சொன்னது போல வாழ்நாள் கற்கக்கூடிய வாழ்நாள் குறை. அந்த வாழ்நாளுக்குள் அவரவருக்கு விரும்பிய துறைகளில் நாட்டம் செலுத்தி கற்றுக்கொள். கல்வி கரையில கற்பவர் நாட்டில என்பது போல
நாம் அதனை ஒப்புக்கொள்ளுதல் தான் வேண்டும். இருப்பினும் ஒரு படிக்காத ஒருவன் கத்தியை கூர்த்தீட்டினான். கத்தி கூறா இருக்கா பால் என்று அவனுடைய முதலாளி சொன்னான். சரி பார்த்துன்னு சொல்லிட்டு உடனே போய் அங்கிருந்து ஒரு கன்றுக்குட்டியினுடைய காதை அறுத்து பார்த்து, முதலாளி கத்தி கூறா இருக்குது என்று சொன்னான். அது மடமையின் வகையில் சாருமா, அறியாமையின் வகையில் சாருமா, பேதைமையாக சாருமா என்றெல்லாம் சொல்லும் போது, பேதமை என்பதை பற்றி சொல்லும் போது, நீ அறிவு பெறுக, உனக்கு தேவையான அறிவை பெறுக என்று சொல்லுகிறார் அல்லவா, கற்க, அதோடு சொல்லிட்டார். அதனை போலவே அவரவர் விரும்பி கற்க வேண்டும். நம்முடைய பொது பாடத்திட்டத்தின் கீழ் 11ஆம் வகுப்பாக இருந்தது, பின்னர் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பாக மாறியது அல்லவா. அது பொது கல்வி என்பது போல. ஏன் பொது கல்வி என்று சொல்லும் போது எல்லாவற்றை பற்றியும் பூங்கொத்து போல பலவற்றை பற்றியும் கொஞ்சம் கொஞ்சமேனும் தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கையில் மேம்பட முடியும் என்ற ஒரே காரணத்தால் தான் எல்லா பாடங்களையும் 11ஆம் வகுப்பு வரை 12ஆம் வகுப்பு வரை பாடத்திட்டத்தில் அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதனை போன்றே அதனை இயல்பான அறிவு தெரிந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் கணித பேராசிரியரையே சந்தையில் பழம் விற்கக்கூடிய ஒரு பெண், படிக்காத பெண் ஏமாற்றி விடுவார். இவன் மண்டையை சொல்லிட்டு வெளியே வருவான். என்னடா அது, கத்திரிக்காய் 1/2 கிலோ சொன்னாங்க, இத்தனை போது இவ்வளவு ரூபாய், இது சேர்த்து வாங்கணும், மாம்பழம் சேர்த்து வாங்கணும், இதெல்லாம் இவ்வளவு சொல்றாங்க. அப்புறம் தான் இவர் கணக்கு போடுவார். இதற்கு ஒரு நகைச்சுவை கூட உண்டு. ஒரு கணித பேராசிரியர் ஒரு கால்நடை பண்ணையிலே அழைத்து சென்றார்கள். அவர் சென்றவுடனே அவரை எத்தனை ஆடுகள் இருக்கின்றன என்று சும்மா வினவி பார்த்த போது உடனே சரியாக துல்லியமாக அதனை சொன்னவுடன் அந்த பேணுபவர், ஆம், அதை சரியான விடைதான் என்று சொன்னார். உடனே இவர் கேட்டார், எப்படி ஐயா இவ்வளவு விரைவாகவும் எளிதாகவும் சரியான விடையை உங்களால் கணக்கிட்டு சொல்ல முடிந்தது? அவர் உடனே சொன்னார், மிக எளிது, கால்களை எண்ணி பார்த்து அதை 4ஆல் வகுத்து சொன்னேன் என்று சொன்னதுதான் பேதை. அறிந்த ஒருவன் பேதை என்று சொல்கின்றோம் அல்லவா. அதனை போன்று நிறைய செய்திகள் நிறைய பேர் வாழ்க்கையில் நடைபெறுவது உண்டு, நடப்பது உண்டு, எதிர்கொள்வது உண்டு, ஏமாறுவது உண்டு. ஆனாலும் பேதைமையை தவிர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். அது ஆணுக்கும் பொதுவானது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதுதான். அது பெண்ணிடம் இருப்பதுதான். அது பேதை பெரும்பை என்று சொல்லுவது வேறு பருவநிலைகளை குறிப்பது. அக்காலகட்டத்திற்கு வேண்டுமானால் தலைவர் ஐயா குறிப்பிட்டது போல சரியாக இருக்கலாம். ஆனால் இக்காலகட்டத்திற்கு அது அல்ல. ஆணும் பெண்ணும் சமம். மகளிர் உயர்ந்தால் மாநிலம் உயரும் என்ற கோட்பாட்டை நாம் திராவிட மாடல் ஆட்சியிலே குறிப்பிடுகிறோம் அல்லவா. நாம் கண்கூடாக செய்கிறோம். குறைந்த அளவு இங்க வந்திருப்போர் நாம் எல்லோருமாவது உரிமையை பறிக்காமல், அவர்களுடைய உரிமையை பறிக்காமல் அவர்களுக்கு சம நிலை தந்து நாம் வாழ்ந்தாலே அவர்களுக்கு அந்த பேதமை என்ற சொல் கூட அகன்று வேறு ஒரு புது சொல் பிறக்கக்கூடும். இந்த அதிகாரத்தின், பேதமை அதிகாரத்தின் இதெல்லாம் நினைக்கும் போது திருவள்ளுவர் எவ்வாறு துல்லியமாக, துலக்கமாக, நுண்மையாக வரலாற்றின் பார்வையோடு கூட அக்கால நிலையையும் உணர்ந்து, சமூக நிலையையும் உணர்ந்து ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார் என்பது பெரும் மகிழ்வை நமக்கு தருகின்றன. ஆனால் விந்தையாக தமிழர்கள் மட்டும்தான் திருக்குறளை பற்றி தெரியாமல் இருக்கின்றோம். இந்த டயஸை பத்தியோ மற்றவங்கெல்லாம் படிச்சு பார்க்கும்போது, டயஸ் உரை எழுதும்போது, ஆங்கிலத்திலே உரை எழுதும்போது அவர் மேற்கோள் காட்டுவது யாரை என்றால் முதலாக ராஜாஜியை சொல்லுகிறார். அதற்கு அடுத்தாற் போல VVS ஐயரை சொல்லுகிறார். மற்றவர்களை குறிப்பிடவே இல்லை.
பழங்காலத்தில் உள்ளவர் பரிதியாரை பற்றியோ வழக்கம் போல பரிமேல் அழகரை பற்றி சொல்லுவது போலோ மணக்குளவரை இங்கொன்றும் அங்கொன்றுமாக தொட்டு செல்லுவது போல் இருக்கின்றதை ஒழிய பின்னர் எப்படி அயல் நாடுகளுக்கும் அயலவர்களுக்கும் திருக்குறளில் திருவள்ளுவரின் கருத்து சென்று சேரும்? எனவேதான் இந்த இருமொழி திட்டம் என்பது ஏற்ற திட்டமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஏன் கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட பின்னர் தானே நோபல் பரிசு பெற வாய்ப்பு கிடைத்தது. எனவே தமிழ் அறிந்த தாய்மொழியில் படைக்கப்பட்ட ஒரு நூலை தாய்மொழி அறிந்த ஒருவர் மொழிபெயர்ப்பது, வேற்று மொழிக்கு கொண்டு செல்வது என்பது சால சிறந்ததாக இருக்கும் என்பது தாழ்மையான கருத்து. இப்போது ஆங்கிலத்திலே ஊழல் என்ற சொல்லுக்கு சொன்னால் எவருக்கும் புரியுமா? புரிய. மடிப்பிச்சை என்று சொன்னால் புரியுமா? புரிய. விளக்க முடியுமா? ஆங்கிலத்திலே பல சொற்களை மாற்றும் போது ஐஸ் ஹவுஸ் என்ற சொல்லை எப்படி மாற்றினால் எப்படி சரியாக இருக்கும்? ஆங்கிலத்தில் பொருள் தருமா? தமிழில் வரும்போது அது ஆங்கிலத்தில் நாம் சரியாக இருப்பதாக தொடர்ந்து ஆங்கிலம் அறிந்தவர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டு வருகிறோம். அதனால் ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளுதல் நலம் பயக்கும். குறைந்த அளவு நம்முடைய அறிவு மிக்கவர்கள் என்ற திறனை அயலவர்களுக்கு காட்டுவதற்கு பயன்படும். ஏதோ ஆங்கிலத்தின் மீது பற்று கொண்டு சொல்லுவதாக பொருள் வேண்டாம். நான் டயஸை பற்றியும் ட்ரூ படிக்கும் போது அவர்கள் மேற்கோள் காட்டுவதை பற்றி நினைக்கும் போது வருத்தம் தருகிறது. நண்பர்களே, நம்முடைய நாவலருடைய உரையை கூட குறைந்த மலிவு விலை பதிப்பு என்றெல்லாம் போட்டு வருகிறார்கள். அதேனும் பரப்பிடல் வேண்டும் என்ற வேண்டுகோளையும் உங்களிடையே முன்வைக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த சொற்களை பிரித்து கொண்டோமானால் பகுப்பதம் பகாப்பதம் என்று சொல்லுவது போல சொற்களை எளிமையாக பிரித்து கொண்டோமானால் மிக மிக எளிமையாக திருக்குறளை நாம் எல்லாம் படித்திட முடியும். அதனுடைய உரையை அறிந்து கொள்ளுதல் முடியும். ஏன் விளக்க உரையை கூட தந்திட முடியும் அளவிற்கு எளிமையான சொற்களால் நேர்வு செய்யப்பட்டுள்ளது திருக்குறள். பேதமை என்பது ஒன்று யாது எனின் ஏதங்கொள் ஊதியம் போகவிடல். இந்த பலூன் என்ற சொல்லுக்கு ஏதேனும் ஒரு சொல் தமிழில் சொல்லுங்க. பலூன் என்று சொல்லுகிறோம். அது பால் என்று சொல்லிதான் அது லூன் சொல்லிட்டு பாலுக்கும் லூனுக்கும் சேர்த்து இணைக்கிறான் பலூன். ஆனால் தமிழிலே திருவள்ளுவர் காலகட்டத்திலே அந்த சொல் இருக்கிறது. அதுதான் ஊதி என்று சொல்லுகின்றோம். ஊதி பெருக்குகிறான், பெரிதாக காட்டுகிறான் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதிலிருந்து வருகிறது தான் இந்த ஊதி ஊதியம். அவருடைய பணியினுடைய அளவுக்கு மட்டும் அல்லாமல் கூடுதலாக தருவது ஊதியம். சம்பளம் வேறு, கூலி வேறு என்பதை வள்ளுவரே காட்டுகிறார். கூலி என்பதை பற்றி கூலமாக தரப்பட்டது மட்டும் அல்லாமல் இந்த பலூன் என்பதற்கு ஊதி என்ற சொல்லை சொல்லுவது போல அதனுடைய செயற்பாட்டை வைத்துதான் ஊதியம் என்று சொல்றார். ஊதி பெருக்குகிறான். இந்த பலூன் என்பது சிறிதாக இருக்கும் போது உள்ளே காற்றினை செலுத்துகிற அளவுக்கு அது உப்புகிறது, ஊதுகிறது. ஊதி. பேதமை என்பது ஒன்று யாது எனில் அவரே வினா எழுப்புகிறார், விடையையும் தருகிறார். இந்த வகையிலே பன்னாடை என்று சொல்லுகிறோம், அது பனையாடை என்று சொல்லுகிறார்கள். மற்றொரு வகையிலே அது பன் ஆடைதான், பல் ஆடையாகவும் பயன்பட்டிருக்கிறது. மர உரி என்று தரித்தார் என்று ராமாயணத்தில் எல்லாம் கூட வருகிறது அல்லவா? மர உரி, அதுவும் குறிப்பாக சிறப்பாக தமிழர்கள் இருக்கிற பனைமரம் என்பது கற்பக விருட்சம்னு பேர் வச்சிட்டாங்கய்யா பனைமரத்துக்கு. பனைமரத்திலிருந்து அந்த சுளுந்திலிருந்து அந்த மட்டையிலிருந்து பனை ஓலையிலிருந்து மரத்திலிருந்து அந்த கருக்கிலிருந்து விசிறி செய்வதற்கு மட்டும் அல்லாமல்
மறை எரவாணம் என்று சொல்லுவார்கள். ஐயா பேராசிரியர் கன்ராஜ் அறிவார். எரவாணம் என்று சொல்லுவார்கள், மேலே போடுவதற்காக உள்ளது அந்த காலகட்டங்களில் எல்லாம். ஆகவே அந்த பனையை பற்றி சொல்லும் போதுதான் அவர் ஏதம் என்றும் 2 முரண்களை முன்வைக்கிறார். ஏதம் கொண்டு ஏற்றுக்கொண்டு, துன்பத்தை ஏற்றுக்கொண்டு, நல்லதை கேட்டினை ஏற்றுக்கொண்டு நன்மையை விட்டுவிடும் இந்த பன்னாடை என்று சொன்னேன் அல்லவா. இந்த முதல்ல இது சல்லடையை கூட நினைத்துக் கொள்ளலாம். சல்லடை சலிக்கிறது. எதை சலிக்கிறது? மாவை சலித்தால் சல்லடைக்குள் தங்குவது கப்பி. அதனை போன்றே மிக அருமையான பனைச்சாற்றினை உள்ளே ஊற்றிய பிறகு அதில் உள்ளே பூச்சிகளும், ஏன் நட்டுவாக்களி கூட சேர்த்து சொல்வார்கள், அதுவும் தேள் போன்ற இதுவும் அந்த பன்னாடை தக்க வைத்துக் கொள்கிறது. பனையாடை பன்னாடை என்று சொன்னதாக மாறியதாகவும் சொல்கிறார்கள் சில சொல்லாய்வு அறிஞர்கள். பன்னாடை என்றும் பல் ஆடை பன்னாடை என்றும் பொருள் கொள்ளலாம். அந்த வகையிலே அதனை போன்ற மனிதர்களும் இருக்கிறார்கள். அது ஒன்றுதான் பேதமை என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தெனாலிராமன் கதையில கூட ஒன்று வரும். கும்பா என்பதை பார்த்திருக்கிறவர்கள் கூட, கும்பா என்று சொல்லாமல் சந்தன கும்பா என்றால் உங்களுக்கு எல்லாம் தெரிந்துவிடும். சந்தன கும்பா வைத்திருப்பார்கள். அது கிண்ணம் அல்ல, சந்தன கும்பா. ஏனில் பின்னர் அடிப்பாகத்திலே தாங்கக்கூடிய கால் போன்ற ஒரு பகுதியில் இருந்து கொண்டிருக்கும். அதுலயும் சிறு பகுதியாகத்தான் இருக்கும். இந்த அளவுக்கு மேல இருக்கிற கிண்ணத்தின் அளவுக்கு இந்த கால் பகுதி இருக்காது. தெனாலிராமா ஒரு கடைக்கு போய் எண்ணெய் வாங்கிட்டு வரலாம். ஆழாக்கு எண்ணெய் என்று வைத்துக் கொள்வோமே, வாங்கலாம். இதை ஊத்துனா இந்த கும்பா இந்த கிண்ணம் ஆழாக்கு எண்ணெயை பிடிக்கல. நெய் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்க, எண்ணெய் என்றாலும் வைத்துக் கொள்ளுங்க, பிடிக்கல. இது மீதி அவன் இதுல ஆழாக்குல இருக்கு. ஆழாக்கு உழக்கு எதிரி ஒண்ணு இருக்கு. அப்ப பார்த்தா இதை வாங்கிட்டு வாங்காம போனோம்னா இதாயிருமே சொல்லிட்டு எங்கடா ஏன் எதுவும் இல்லையே அப்படின்னு திண்டாடும் போது கும்பாவை கவிழ்த்து பிடித்தான். கவிழ்த்து பிடித்தால் என்ன ஆகும் என்று சொல்லி இது ஒரு வகை பேதமை என்று கொள்ளுதல் வேண்டும். பேதமை என்பது யாதொன்றும் ஏதத்தை ஏற்றுக்கொண்டு, ஏதம் என்றால் துயர், கேடு, துன்பம் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அல்லது கேட்டினை ஏற்றுக்கொண்டு, நல்லன அல்லாதனவற்றை ஏற்றுக்கொண்டு, நல்லவற்றினுடைய மதிப்பை, நல்லவற்றினுடைய பயனை அறிந்து கொள்ளாமல் விட்டு விடுகின்றவன் எவனோ அவனிடம் பேதமை இருக்கிறது என்று முடிவு செய்யலாம் என்று வள்ளுவர் சொல்கிறார். எங்குமே பெண்ணிடம் பேதமை என்று வள்ளுவர் இந்த இடங்களில் குறிப்பிடவில்லை. இந்த குறளினை பொருள் கொள்ளும் வகையிலே அதே வகையில் தான் அமைக்கப்பட்டுள்ளது. இதிலே பொருள் கொள்ளும் முறை மாற்றப்படவில்லை, மாற்றப்பட வேண்டியதில்லை. பேதமை என்பது ஒன்று யாது எனில் ஏதம் கொண்டு ஊதியம் போக விட. இந்த ஏதமும் ஊதியமும் தான் பார்க்கணும். ஏதம் என்பது கேடு, பல கேடுகள். அதத்தை மட்டும் எப்போதுமே இவனுக்கு அறிவு இருந்திருக்குமே ஆனால், அதனை பயன்படுத்துவானே ஆனால், நன்மையை தக்க வைத்துக் கொண்டு, இருக்க வைத்துக் கொண்டு, பெற்றுக்கொண்டு எதனை விடணும்? தீமையை விடணும். தீமையை விளக்க வேண்டும். ஆனால் நன்மையை விட்டு எப்படி இந்த பன்னாடை, சல்லடை போன்றவை கப்பியை தக்க வைத்துக் கொண்டு, கசட்டினை தக்க வைத்துக் கொண்டு சுவையானவற்றை விட்டு விடுகின்றனவோ, ஆனால் சல்லடையை பெரிதாக நாம் சொல்லுகின்றோம். ஆனால் வள்ளுவர் மற்றவர்கள் குறிப்பிடும் போது, பன்னாடையை குறிப்பிடும் போது இதைதான் சொல்லுகிறார். இதுதான் பேதமை என்று குறிப்பிடுகிறார். பேதமை என்பது ஒன்று யாது எனின் ஏதம் கொண்டு ஊதியம் போகவிட. இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியாக ஒன்றை சொல்லலாம். எது ஏதம்? வள்ளுவர் குறளிலேயே அதனை குறிப்பிடுகிறார். ஒன்று கேடு எது? நெடுநீர், மறவி, மடி, துயில் நான்கும்
கெடு நீரார் காம கலன். ஐயா, இந்த கலனை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவை வந்தது. ஏன் வள்ளுவர் காமக்கலன், காமம் என்று சொல்லும் போது காமம் செப்பாது மொழிபோம். காமம் என்பது காதல், காதலுடைய விருப்பம் என்று சொல்லும் போது காமக்கலன், அதுல அது மரக்கலனையும் குறிக்கும், அணிகலனையும் குறிக்கும். ஐயா குறிப்பிட்டது போல அது அணிகலனாக இல்லாமல் இவை கேடு செய்யக்கூடியதெல்லாம் ஒரே படகுல நாவு ஏறிக்கொண்டால், விருப்பத்தால் ஏறிக்கொண்டால் என்ன வரும்? அவனுக்கு கேடுதான் வரும் என்று சொல்லக்கூடிய முதல் 4 நெடுநீர், மறவி, நெடுநீர், மறவி, மடி. மடினா சோம்பல், துயில், உறக்கம், ஆழ்ந்த உறக்கம் அல்லது நீண்ட உறக்கம் அல்லது பெரும் உறக்கம். கெடுநீரார் காமக்கலன், ஒருவன் கெட்டு போகக்கூடியதற்கான தன்மைகள் இவை 4 என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். எனவே அந்த கேடுகளை யார் யார் தங்க வைத்துக் கொண்டிருக்கிறானோ, தன்னிடம் தங்க வைத்துக் கொண்டு மற்ற நல்ல பயன்களை, நல்ல செய்கைகளை, நல்லவற்றை விட்டுவிட்டால் என்ன சொல்வோம்? அதனைத்தான் நாம் வாழ்வில் செய்துவிடக் கூடாது என்பதை மடைமை என்று சொல்லுகிறார். இது 4 மரக்கலங்களும் சொல்லலாம். ஒரு மரக்கலங்களை காமத்தால், விருப்பத்தால் அவற்றை ஏற்றுக்கொண்டோமா? ஒருவன் கும்பகர்ணன் கதை உண்மையோ பொய்யோ 6 மாதம் வரைக்கும் தூங்கிட்டேன்னா என்ன ஆகும்? நம்முடையதும் இப்போ காலம் பொன் போன்றது என்று சொன்னாலே குறைத்து மதிப்பிடுவதாக பொருள். காலம் என்பது உயிர் போன்றது, ஒரு முறை போனா போனதுதான். இதனை கிமு 5ஆம் நூற்றாண்டிலே மேலை நாட்டு அறிஞர்களே சொல்லியிருக்கார். ஒரு முறை மூழ்கிய ஆற்றில் மறுமுறை மூழ்க முடியாது. ஏன்னா ஆறு ஓடிக்கொண்டே இருக்கும் போது அந்த நொடியில் இருந்து காலம், பொழுதும் இடமும் என்று குறிப்பிடுவது போல பொழுது ஓடிக்கொண்டே இருக்கும், காலம் என்பது நீண்டு கொண்டே போகின்றது போல அது அமைவதால் அதனை சொல்லுகிறார். எனவே அடுத்ததாக பெண்ணியம் பேசுபவர்கள் அனைவருமே திருவள்ளுவர் மீது இந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள். ஈர்மன பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு. இந்த இருமன பெண்டிற்கு மட்டும்தான் 2 மனம் இருக்குமா, 2 எண்ணம் இருக்குமா? இப்போது நீதிமன்றத்தில் இருந்தே தீர்ப்புகள் வந்து விட்டன. இருந்தாலும் இருமன பெண்டிர் எப்படி இருந்தால் பிழையோ தவறோ குற்றமோ அதனை போன்றே இருமன பெண்டிர் இருந்தால் இன்னொருவர் தனியே ஒரு மனத்தோடு இருப்பவனை அவனை மட்டும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? தவற்றுக்கு துணை போகின்றவன் இவனையும் அழைத்து செல்வார்கள் என்பதனால் அதுவும் கேடும். இந்த 4ஓடு இந்த 2னையும் சேர்க்கிறார்கள். இந்த கள்ளு கவர் மற்றது சொல்லும் போது இதுல எது திருநீக்கப்பட்டால் தொடர்பு, இவை அவர்களோடு இருந்தால் அறிவு, செல்வம் இவை போன்றவை வாரா என்பதால் இதை நீக்கப்பட்டவருடைய தொடர்பாக இருக்கும் என குறிப்பிடுகிறார். முதல்ல ஒரு வினா எழுப்பினாரு. பெரும்பாலும் அறிவியல் பாடங்கள்லயோ கணிதங்களோ ஒரு டெபினிஷன் ஒன்று வந்துவிடும். அது வந்த உடனே அதுக்கு முதல்ல சொன்ன பிறப்புதான் இந்த புத்தகத்துல இந்த இதைப்படி இதற்கு வரையறை இப்படி தரப்படுகிறது. கனவு என்றால் என்ன, வாழ்க்கை என்றால் என்ன, பொருள் என்றால் என்ன, இயங்கியல் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கமும் விரிவுரையும் சொல்லிவிட்டு ஒரு வரையறைகளையும் இந்த அறிஞர்கள் இவற்றை குறிப்பிட்டிருக்கின்றன என்று சொல்லுவது போல முதல் குறளிலே வினாவை எழுப்பி விடையும் தந்து முடித்து விட்டார். அடுத்த குறள் 832வது குறள், பேதமையுள் எல்லாம் பேதமை, உள்ளுக்குள் உள் அப்படின்னு சொல்லுவது போல, ஒன்றுக்குள் ஒன்று என்று சொல்லுவது போல, பேதமையுள் எல்லாம் பேதமை, காதன்மை கை அல்லதன் கண் செயல். இந்த காதன்மை என்ற சொல்லுக்கு பல உரைகளிலே விளக்கம் தராததால் இது எங்கிருந்தோ பெறப்பட்ட சொல்லோ காதன்மை, காதல் தன்மைதான்.
காதல் கூட்டல் தன்மை காதன்மை என்று மாறுகிறது. காதல் என்று சொல்லும் போது அன்பின் மிகைதான். காதலாகி கசிந்து உருகி என்று ஆன்மீக பாடெல்லாம் போகுது இல்லையா, அதை போல காதல் என்று காதல் தன்மை தான் காதன்மை. கை அல்லதன் கண் செயல். புலவரையா குறிப்பிடுவது போல வாழ்க்கை என்ற சொல்லிலே கை இருக்கிறது. அதே கை என்ற விகுதி அங்கு உள்ளது எனில் கை என்ற விகுதி சொல்லாக மாற்றப்பட்டாலும் ஒழுக்கம் என்பது பொருள். ஒழுக்கமாக வாழ்வதுதான் வாழ்க்கை சொல்லிலேயே இருக்கிறது. வாழ்க்கை கையுடன் வாழ்க, ஒழுக்கத்துடன் வாழ்க என்பதுதான் அந்த சொல்லினுடைய பொருள் என்பது போல இந்த கை அல்லதன் கண் செயல். இந்த செய்ய முடியாத ஒன்றின் மீது பற்று வைத்து இவனால் இயலாது, முடியாது, செய்ய முடியாது, செய்ய இயலாது, அதற்கு பேர் கையால் ஆகாதவன் என்று சொல்லுகின்ற போல செய்கையால் ஆகாதவன் கையால் ஆகாதவன். அதனை போன்று அது முடியாது என்று தெரிந்து நான் இதனை செய்ய விரும்புகிறேன் என்ற ஒரே காரணத்தால் விருப்பப்படுவது வேறு, அதற்கு விழைவதும் முயற்சி செய்வதும் வேறு. இரண்டும் இணைந்தால்தான் முயற்சியோடு உருந்து ஊக்கம் முயற்சி என்றெல்லாம் பல பல சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே இந்த எந்த ஒன்று நாம் ஆசைப்படுவோம், ராணியை கட்டிக்கொள்ள ஆசை என்றால் பாதி திருமணம் முடிந்து விட்டது என்று ஆண் சொன்னால் என்ன ஆகும்? அது போகின்றதான். எனவே எப்போதுமே நாம் விரும்புவதால் மட்டுமே அது செயலாக மாறும், செயலாக செய்துவிட முடியும் என்று நம்பிவிடக் கூடாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லில் மிக நெருக்கமாக வைத்து மிக அருமையாக திருவள்ளுவர் குறிப்பிட்டதை நாம் எண்ணிக்கொள்ளுதல் வேண்டும். எப்போதும் பேதமையுள் எல்லாம் பேதமை காதல் தன்மை கை அல்லதன் கண் விடல் கண் செயல். இந்த கட்டில தான் கண்ணுன்னு படிக்கணும். 3 சுழியின் சேர்த்து கண் என்றால் இடம் என்று பொருள். அப்போ அறிவில்லா மூடமான் மிக பல அவற்றுள் தலைப்பட்ட அறிவில்லா மூடம். மூடனினும் மூடன் இந்த பேதமையுள் பேதமை என்று சொல்லுவதற்கான விளக்கத்தை தான் முதுமுனைவர் இளங்குமரனார் குறிப்பிடுகிறார். அறிவில்லாத மூட மாயனை மிக பல அவற்றுள் தலைப்பட்ட அறிவில்லா மூடம். பேதமையுள் எல்லாம் பேதமை. நான் குறிப்பிட்டேன் அல்லவா, கும்பாவில் அல்லது சந்தன கும்பாவில் எண்ணெயை வாங்கிவிட்டு அடிப்பக்கத்திலே பெற்றுக்கொண்டான். பெரிய அளவினை இழந்து விட்டு சிறிய அளவினை சேர்த்து வைத்துக் கொண்ட நிலை போன்றுதான். அதனைத்தான் பேதமையுள் பேதமை என்று குறிப்பிடுகிறார். அதாவது இயல்பாக மாந்தனுக்கு இருக்க வேண்டிய 6வது அறிவு 6ஆம் உணர்வு என்பதை இழந்து விட்டால் பேதமை. எனவே அறிந்த அறியாமை என்று சொல்லுவது போலதான் பேதமையுள் பேதமை. இங்கும் இவரும் குறிப்பிடுகிறார், ஒழுக்கமற்ற செயலை கை ஆவது, கை என்ற சொல்லாவது ஒழுக்கம் என்ற சொல்லை குறிப்பிடுகிறது. சரி, இந்த காதன்மை செயல் என்று சொல்லும் போது காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் 307வது குறளிலே வள்ளுவர் குறிப்பிட்டது போல இந்த இயலாத ஒன்று எனில் அச்செயலை விட்டுவிட வேண்டும். விரும்புவதால் மட்டுமே செய்து விடக்கூடாது. பலர் இப்போதும் எப்போதும் செய்து கொண்டிருக்கின்றனர், செய்து வருகின்றனர், செய்வர். எனவே அதனை அறிவோடு செயல்படுத்துவதற்கான வழிவகைகள் இருக்கின்றனவா, வகைப்பாடு உள்ளனவா என்பதை எல்லாம் தேர்ந்து கொண்டு ஈடுபட்டு வெற்றி பெறுதல் வேண்டும் என்பது. அல்லாக்கால் அது பேதமையின் வகைப்படும் என்றும் வள்ளுவர் குறிப்பிடுகிறார். மிக மிக அருமையான சொல் ஆளுமை திருவள்ளுவரிடம் உள்ளன. அதிலே ஒன்றுதான் நாணாமை, நாடாமை, நாரின்மை, யாதொன்றும் பேணாமை பேதை தொழில். திருக்குறளுக்கு உரை வேண்டுமானால் திருக்குறளிலே நாம் தேட வேண்டும் என்று ஒரு கருத்து உள்ளது. இப்போ
ஒரு தமிழினுடைய சிறப்பு ஒரு ஆ என்ற எழுத்தை கொண்டு ஒரு சொல்லினை எதிர்ச்சொல்லாக முரண்படும் சொல்லாக மாற்றிவிடக்கூடிய ஆற்றல் பெற்றது நம் தமிழ் மொழி என்பதை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அறி என்று சொல்லுகின்றோம். அதனை ஒரு எழுத்தை ஆ என்ற எழுத்தை சேர்த்து விட்டோமானால் அறிவு பெற்றவன், அறியா பையன், அறியா பிள்ளை என்று சொல்லுகிறோம். யார் வருவதற்கு உடன்படும் நீ என்பதையும் பொருத்தி பார்த்தல் வேண்டும். இதனை போன்று இன்மையும் சேரும். இன் என்ற சொல் இல்லுக்கு மாற்றாக இன்னும் சேர்க்கலாம். ஆ என்பதுதான் ஒரு நெடில் எழுத்தை சேர்த்தாலே அது எதிர்ச்சொல்லாக மாறுகிறது என்பதற்கு சொற்கள் இங்கே 3 சொற்கள் அமைந்துள்ளன. பேன், தாய் தந்தை பேன், பேணா நிலை, பேணாத நிலை, பேணா நிலை, பேன் கூட்டல் ஆ, பேணா. அதுபோலதான் நாடு கூட்டல் ஆ கூட்டல் மை விகுதி, இந்த நாடாமை என்று வந்து விடுகிறது. நாம் மயங்கி விடக்கூடாது இந்த சொற்களை பற்றி. அடிப்படையான இலக்கணத்தை நாம் புதுப்பித்துக் கொண்டே போது அகவை மூத்தாலும் இலக்கணத்தை புதுப்பித்துக் கொண்டே இருந்தோமானால் திருக்குறளை படிக்க படிக்க மகிழ்ச்சியை தரும் என்பது இந்த வேளையிலே குறிப்பிடுகின்றது. நாணாமை, நான் என்பது ஒரு பண்பு. நாடாமை, நாடு ஒரு பண்பு. நார் இன்மை, இங்கே இன் என்பது குறிப்பிடலாம். மை விகுதி. யாதொன்றும் பேணாமை, பேண், தாய் தந்தை பேண், பேணா, பேதை தொழில். அப்போ இவன் பேதையோட தொழில்கள், வேலைகள், செயல்கள், அலுவல்கள், வினைகள் இப்படி இருக்குமே. ஆனால் அறிவா தொழில் ஒரு சொல்லியிருக்காங்க, அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில். இதனையும் வள்ளுவர் மிக அருமையாக கொண்டு சேர்க்கிறார் நமக்கு அறிவை. எனவே இந்த பேதை என்பவன் அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சாமல் இருப்பவன். அதனை அந்த குறளிலே சொல்லி இருக்கிறார். இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். பேதை என்பது என்ன? அஞ்சுவது அஞ்சாமை பேதவை. அஞ்ச வேண்டியவற்றுக்கு அஞ்சித்தான் ஆகணும். ஒரு தவறு செய்த பிறகு நம்முடைய மேல்நிலை அலுவலகம் சென்று நிற்கும் போது நம்மை அறியாமலே சிலருக்கு கைகட்டி கொள்ள வேண்டும் வருது. கை தொழுதல் வரும், குனிதல் வேண்டும், தலை குனிதல் வேண்டும், தலை தாழ்தல் வேண்டும் என்ற நிலைகள் வந்து விடுகின்றன. விழிப்பா இருந்திருப்பாரே ஆனால் இந்த 3 நிகழ்வுகளில் தவிர்க்கலாம். நான், அந்த நான் என்ற சொல்லுக்கு கூட வள்ளுவர் சொல்லுவது என்ன? இந்த 3 வேதனைகளை சொல்றார். அவர்களுடைய தொழில்கள் சொல்றார், அவர்களுடைய வினைகள் சொல்றார். பேதையாக இருக்கக்கூடிய வினை, தொழில், அலுவல் எப்படி வேண்டுமா அந்த பணி என்பதெல்லாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் சாயல், பொருளினுடைய சாயல் வெவ்வேறு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீண்ட கால ஞான முதல் மொழி என்று நாம் உரிமை பெற்றவர்கள் என்பதால் பல 1000 ஆண்டுகளை கடந்து வந்ததால், பல்லாயிரம் மக்களுடைய இடையே புழக்கத்தில் இருந்ததால் மொழியினுடைய பல சாயல்களுக்கான சொற்கள், புது புது சொற்கள் உருவாக்கி கொண்டே இருப்பது குமுகம். எனவே சில சொற்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ளும் வகையில் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும். நான், நாடு, பேன். நான், நாடு, பேன், இந்த சொற்களை நாம் அறிவோம். இந்த நாணாமை, நாடாமை, பேணாமை ஏற்கனவே குறிப்பிட்டது போல நான் கூட்டல் ஆ, நாடு கூட்டல் ஆ, பேன் கூட்டல் ஆ, நார் கூட்டல் இல் அல்லது இன். இல்லுன்னு சொல்லலாமோ அல்லது இன்னு சொல்லலாம். இந்த 3க்கும் ஆ என்ற சொல் எழுத்தை பொறித்தவுடன், சேர்த்தவுடன் எதிர்ச்சொல்லாக மாறிவிடுகிறது. நான், நாடா, நாடு, நாடா, பேன், பேனா, நார், நாரில், நாரின். அப்புறம் இந்த மை விகுதி வருகிறது. மை என்பது விகுதி.
மை விகுதி வந்தோன்னா அதனுடைய ஆற்றல், சொல்லினுடைய குழைவு, நெழிவு, சுழிவு எப்படி சொன்னாலும் எவ்வளவு அழகு என்பதை காணுதல் வேண்டும். நான் கூட்டல் ஆ கூட்டல் மை நாணாமை, நாடு கூட்டல் ஆ கூட்டல் மை நாடாமை, பேன் கூட்டல் ஆ கூட்டல் மை பேணாமை, நார் கூட்டல் இன் அல்லது இல்னா பொருள் தெரியும், இன்னும் எதிர் சொல்லாக மாற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற சொல்லாகவே நாம் பயன்படுத்துகிறோம். அப்போ இதையெல்லாம் சரி. இப்ப நாணுதல் என்றால் என்ன பொருள்? பெண் மட்டும்தான் நாணுவாங்களா? ஆணும் நாணித்தான் ஆக வேண்டும். கோணுதல் வேண்டுமானால் வேற இருக்கலாம். நாணுதல் என்பது ஒரு செயலை, செய்யக்கூடாத செயலை செய்து விட்டால் வெட்கத்தால் தலை கவிழ்தல் தான், வளைதல் தான் நாணுதல். ஐயா குறிப்பிட்டது போல எள்ளல் பிறக்கும் என எண்ணி பார்த்து இவன் தலை குனிகிறான். சில பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், தன்னைத்தானே உயிரை போக்கிக் கொள்ளுகிற நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அதனை எப்போது தவிர்க்கலாம் என்பதற்கும் திருவள்ளுவர் வழி சொல்லுகிறார். ஒரு முறை செய்துவிட்ட தவற்றினை மறுமுறை செய்யாமல் தடுத்துக்கொள், அது உன்னை காக்கும் என்றும் திருவள்ளுவரே அதற்கான கழுவாயை குறிப்பிடுகிறார் மிக அருமையாக. இந்த 1011, 1012, 1018 அவங்க குறள்களில் எல்லாம் கூட இந்த ஒவ்வொரு சொல்லையும் பயன்படுத்தி அதற்கு பொருள் எப்படி என்று சொல்கிறார். ஊன், உடை, எச்சம், உயிர்க்கு எல்லாம் வேறு அல்ல. நாணுடைமை மாந்தர் சிறப்பு. கருமத்தால் நாணுதல். நேரத்தின் அருமை கருதி விரைந்து செல்கிறேன் நண்பர்களே. பிறர் நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கது உடைத்தான். இந்த தமிழில் மட்டும்தான் இந்த அறம் என்ற சொல்லுக்கும் அறம் என்றால் என்ன என்பது, உள்ளத்தால் உள்ளதும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேன் என. திருடுவது மட்டும் குற்றம் அல்ல, இந்த எண்ணத்துக்குள் இருந்து விட்டாலே அது எப்போதாகிலும் அது வெடித்து விடும். சொல்லாக மாறி, எழுத்தாக மாறி, செயலாக முடித்து விடக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உண்டு என்பதுதான் அது அடிப்படை. நாடாது என்று சொன்னால், நாடு என்று சொன்னால் என்ன சொல்றோம்? நாடு நாடு என்ற வினை சொல்லுக்கு ஒன்றை தேடு, ஓடி தேடி அடை. ஓடி தேடி அடை என்று சொல்லுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல் வள்ளுவர் வேறு குறளில் குறிப்பிட்டுவது போல ஆராய்தல் வேண்டும். நட்பு அதிகாரத்தில் வருகிறது அல்லவா, நட்டலின் ஆராயாது நட்பை கொண்டால் என்ன ஆகும், அதில் ஆராயணுன்றார் இல்லையா, அதாவது நாடாது நட்பு கொண்டா என்ன வினையாகும் என்பது குறள்ல சொல்றார் இல்லையா. அப்போ நாடு என்பது ஆய்வு செய், இங்கே ஆய்வு செய்யாதது என்று நாடாது என்று குறிப்பிடுகிறார். வீடில்லை நாடாது நட்டலின் கேடில்லை, நட்டலின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு என்று குறிப்பிடுகிறார் அல்லவா. சரி, இந்த நான் பார்த்தோம், நாடு பார்த்தோம். அதற்கு அடுத்த மூன்றாவது ஒன்று பேண் என்றால் அன்பு செலுத்துவதும், பேணி காப்பதும், போற்றுவதும். புகழ்வது அல்ல, போற்றுவதும். போற்று என்று ஒரு பாதுகாப்பாக பேணுவது என்பதுதான் போற்று என்று சொல்லுகின்றோம். சரி, இந்த நார் என்ற சொல் மிக அருமையான சொல். இது மாம்பழ பருவம். மாம்பழத்திலே நார் நிறைந்த பழம் மாம்பழம். நாரி என்று சொல்கிறோம், நாரி மாம்பழம் சொல்லுவாங்க. அதுல நார் இருக்கும். அந்த பழத்தை தோலை உரிச்சிட்டு அப்படியே சாப்பிட தொடங்கினா கை வழியா அந்த பழச்சாறு, மாம்பழச்சாறு பூரா இறங்கும். அதுதான் நாருள்ள மாம்பழம். ஒட்டு மாம்பழத்துல நார் இருக்காது, அப்படியே விழுங்கிற அல்வா துண்டு என்று சொல்லுவது போல விழுங்கி விடக்கூடியது. இந்த நார் என்பது கட்டுவது நார், பூவை கட்டுவதும் நார், மனிதர்களை ஒருவருக்கு ஒருவர் உயிரினங்களோடு கட்டுவதும் நார். அன்பு, அன்பு என்ற நாரினால் கட்டப்படும் போது, அன்பு இல்லை என்றால்
வற்றல் மரம் தளித்தற்று என்று சொல்லுவது போல ஆகிவிடக் கூடும் என்பதால் நான் இன்மை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பேதை தொழில். இதெல்லாம் செய்யாதவங்க பேதை தொழில். இதெல்லாம் செய்யறவங்க அறிவார் தொழில். அறிவுடைய தொழில் இருந்து நாம் இதனை பெற்றுக் கொள்கிறோம் என்பதாக சொல்லுகிறார். 734வது குறள். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார். ஒவ்வொரு எழுத்தினை கூட வள்ளுவர் நுட்பமாக இணைத்திருக்கிறார், விளக்கி இருக்கிறார். இதெல்லாம் மற்ற இடங்கள்லாம் பேதை என்று சொல்லி வந்தவர் இங்க பேதையார் என்று சொல்லி ஐயா குறிப்பிட்டது போல எள்ளல் தொனி தொக்கி நிற்கிறது. பேதையே பேதையார் என்று சொல்றாரு. அவரு பேதையார் அப்படின்னு சொல்லுமா அந்த பெரிய என்று சொல்லுக்கு இன்னொரு போட்டு போடுவார்கள். அது போல நாம் சொல்லிலே அழுத்தம் கொடுக்கும் போதும் எழுத்திலே அழுத்தம் கொடுக்கும் போது இவையெல்லாம் எள்ள துணியோ வேறு ஒரு துணியோ சொல்ல வந்த பொருளையோ விளக்குகின்றன. ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதையார். பேதையிலே பேதை, இவர்தான் உயர்ந்த பேதை. எப்பன்னா இந்த மூன்றும். இதற்கு மிக அருமையான விளக்கமாக இந்த சொற்களை பிரித்துக் கொள்ளலாம். முதல்ல ஓதுதல். ஓதுதல் என்றால் படித்தல், கற்றுதல், கல் என்று சொல்லுகின்றோம். அடுத்தது உணர்தல். உணர்தல்னா அதை செய்தோமானால், அந்த செயலை செய்தோமானால், அதனை மேற்கொண்டோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்று தெரிந்து கொள்வோம். உணர். அடுத்தது உணர்ந்தோன்னு சும்மா இருப்போமா? பிறருக்கு உரைத்திடுவோம். இதை இப்படி செய்யணும், அதாவது அப்படி செய்யணும் என்று அகவையில் மூத்தவர்களும் அறிவில் பெருத்தவர்களும் அடுத்தவருக்கு உரைத்திடுவர். இந்த மூன்றையும் செய்த பிறகு அடங்க வேண்டும் அல்லவா? தன்னை அந்த முறைக்குள், அந்த வரையறைக்குள் அவன் அடக்கிக் கொள்ளுதல் வேண்டும் அல்லவா? ஆனா தான் மட்டும் அடங்க மாட்டான், அந்த அடக்கிக் கொள்ள மாட்டான், பொறுமையாக அதுக்குள்ள வரமாட்டான். இந்த வெளிவட்டத்திற்கு வந்து இருப்பதுதான் இந்த குறளை பற்றி அவர் சொல்லுகிறார். அவன் மூன்றையும் செய்கிறான், என்ன பயன்? அடங்காவிட்டால் இந்த மூன்றினாலும் அறிந்து கொண்டதாலும் உணர்ந்து கொண்டதாலும் பிறருக்கு உரைப்பதாலும் எத்தகு பயனும் விளையாது என்பதால் அவன் பேதையுள் பேதையார் என்ற பேதையுள் பேதை என்று சொல்லாமல் பேதையார் என்றே குறிப்பிடுகிறார். மிக மிக அருமையாக அதற்கு விளக்கம் எழுதும் போது, ஓதான் அல்லன் ஓதியவன், உணரான் அல்லன் உணர்ந்தவன், தானே கொண்டிருந்தான் அல்லன் பிறர்க்கு எடுத்து உரைத்தவன், இம்முப்பேரும் இந்த மூன்று பேர்களும் முறையே பெற்றிருந்தும் அப்பயன் கொள்ளாதான். ஆதலால் ஒரு வியப்புக்குறி, ஓதாமல் உணராமல் எடுத்துரையாதும் இருப்பான் பேதை அல்லன். எல்லாம் இருந்தும் எடுத்துக்காட்டாக இல்லாமல் இருப்பதே பேதையில் பேதைத்தன்மையாம். கல்லா மிக நல்லார், கல்லா மிக நல்லார். இந்த குற்றங்களுக்கு ஆளாகாமல் கற்கல் அறியாமை அறிவிலி என ஆக்குகிறான் அல்லனோ அதனால் என்று சொல்லுகிறார். அடுத்தது 735வது குறள். ஒருமை செயலாற்றும் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அழறு. இந்த அழறு என்ற சொல் தான் புதிதாக இருக்கிறது. ஒருமை என்று சொல்லும் ஒரு கூட்டல் மை, எழு கூட்டல் மை, ஏழ்மை அல்ல எழுமையா சொல்லி ஏழு பிறவி நினைத்துக் கொள்கிறேன். இந்த மை என்றதுக்கு மட்டும் பிறவி எங்கிருந்து வந்தது என்று சொல்லும் போதும் வள்ளுவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறளை சொல்ல. ஒருமை மகளிரே போல் வாழ்தல் பெருமை, ஒருமை கண் தான் கற்ற கல்வி பெரும் பேரு, ஒருமையுள்ள ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் ஒப்பிலா நிலை,
ஒரு தலையா உட்கோட்டம் இல்லாமல் உயர்வு, ஒருபால் கோடாமை சான்றோர் கனி. இங்க எல்லாம் பொருள் என்னன்னா ஒன்று என்பதுதான் பொருள். ஒருமை என்ன, ஒரு பிறவி மறுபிறவி இருமை அதெல்லாம் பொருள் அல்ல என்பதை வள்ளுவரே சொல்லி இருக்கிறார் தன் குரலின் வாயிலாக என்பதற்காக சொன்னேன். ஏழ்மையும் தான் புக்கும் அழுந்தும் அழறு. இந்த தான் புக்கு என புகுந்து என்று பொருள். இவனே புகுந்து, மற்றவன் கொடுத்த தண்டனை அல்ல. இந்த சேற்றில் அழுத்துவது போன்ற தண்டனை கொடுத்ததும் உண்டாம். சேற்றுக்குள் அடித்தல் என்பதும் தண்டனை. அந்த தண்டனையை இவனே சென்று ஏற்றுக்கொள்வதாக. அழகுனா சேறு சகதி, அதுக்குள் அழுத்தக்கூடிய நிலை. வள்ளுவர் இந்த அழகு என்ற சொல்லினையும் மற்ற இந்த சேற்றுக்குள் இழுக்கக்கூடியதை பற்றியும் குறிப்பிடுகிறார். குற்றம் செய்தவரை தண்டிக்கும் வகையுள் ஒன்று சேற்றுள், அந்த சொல்லுதான் அழற்றுள் அடித்தல். ஆதலால் அவனே வீழ்ந்த அழகு என்று குறிப்பிடுகிறார். இதை அண்ணாத்தால் செய்யாது அழகு என்றும், ஒருமை செயலாற்றும் பேதை என்று. ஒருமைனா இன்னொரு பொருள்படமும் சொல்கிறார்கள். ஒரு பருவத்தில் அல்லது ஒரு வேளையில் ஒரு பகுதியில் ஏதேனும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியில் செய்ததை, அனுபவிக்கிற துன்பத்தை, துய்க்கின்ற துன்பத்தை மற்ற வருகிற பிறவிகளுக்கெல்லாம் பொறுத்தவர்கள் மற்ற பருவங்களுக்கெல்லாம் வாழ்நாள் முழுக்க அவனுக்கு தொடரும். எழுகிற நிலைகளுக்கெல்லாம் தொடரும். எப்போது என்றால் இவன் செய்த பிழையினால அதை அறியாமையே அதிலேயே இவன் தண்டனையாக பெற்றுக் கொள்கிறான் என்று குறிப்பிடுகிறார். 736வது குறள். பொய்படும் ஒன்றோ புனை பூணும் வகை அறியா கையறியா பேதை வினை மேற்கொள்ளி. He is really a hard-working gentleman, but he does not know how to work, what to do. அப்படின்னு இருக்கா எப்படி இருக்கும்? ஒரு வேலையை என்னென்று செய்ய தெரியாதவன் நல்ல வேலையான பேதை. அதுதான் பொருள்பட சான்று கொடுக்கிறார். இவர் சான்று கொடுத்தோம்னா நற்சான்று எண்ணிக்கொள்கிறது போலதான். ஒரு வேலையை எப்படி செய்வது என்று அறியாதவன் எப்படி கை என்றால் செய்கை என்பதையும் செயல் என்பதாக கொண்டு நாம் பொருள் கொள்ளுதல் வேண்டும். இங்கே ஒழுக்கம் அல்ல. செய்யும் வகை அறியாமல் ஒரு வேலையை செய்ய தொடங்கிவிட்டானே ஆனால் பொய்படும். சும்மா இருக்க முடியுமா? நமக்கு தெரியாத ஒன்றை பேராசிரியர் என்கிட்ட கேட்கறன்னு வச்சுங்க. நான் சொன்னேன்னா அவர் பேராசிரியர் இல்லைன்னு நினைச்சிட்டு சொல்லிட்டேன்னு வச்சுங்க. அவரு கேட்பாரு, இது என்னங்க இப்படி சொல்றீங்க, அது அப்படி இல்லைங்க இப்படின்னு சொன்னான்னு வச்சுங்க. அப்போ உடனே பூசி மெழுகணும். நான் அப்படி படிச்சேங்க, நான் இங்க சொன்னங்க அது என்றெல்லாம் பூசி மெழுகுகிற வேலையை செய்கிறது தான் புனை பூணும். புனைவுன்னா என்ன? ஒப்பனை செய்து கொண்டு ஒன்றாக காட்டிக் கொள்ளுதல் வேண்டும். ஏற்கனவே சிக்மண்ட் ஃப்ராய்டை பற்றி சொன்னோம் அல்லவா? நமக்கு உள்ளத்து நோய்களுக்கெல்லாம் காரணம் இந்த ஈகோ, சூப்பர் ஈகோ என்று சொல்லுவது போன்ற நாம் இருப்பது உண்மை நிலை, நாம் இருப்பதாக காட்டிக்கொள்ளுவது மற்றொரு இரண்டாம் நிலை. நம்மை பற்றி மற்றவர்கள் எப்படி மதிப்பீடு செய்தல் வேண்டும் என்பது மூன்றாம் நிலை. ஈகோ, சூப்பர் ஈகோ என்று நம்முடைய எண்ணத்துக்குள் ஆழ்ந்து கவ்விக்கொண்டே வாழ்க்கை முழுவதும் வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதனால்தான் நமக்கு உடல் நோய்கள் மட்டும் இல்லாமல் மனநோய், உள்ள நோய் என்று சொல்லுவது போன்ற எண்ண பிறழ்வுகள் ஏற்படுகின்றன. இந்த டெலூஷன், இல்லூஷன் எல்லாம் சொல்றோம். ஆப்டிக்கல் இல்லூஷன் மட்டும் அல்ல, எண்ணத்திலே வரக்கூடிய குழப்பங்களுக்கும் டெலூஜ் என்று சொல்லுகிறோம், இல்லூஷன் என்று சொல்லுகிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதை போன்ற நோய்கள் ஒன்றே வேறொன்றாக கருதி செயல்படக்கூடிய நிலைகள் எல்லாம் நமக்கு உருவாகின்றன. எண்ணத்தில் மனத்துக்கள் மாசு இழல் ஆதல், அது ஒன்றுதான் நமக்கு நோய்களை கட்டுப்படுத்தும், தடுக்கும் என்றெல்லாம் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். கையறியா பொருள் முறையில வரும்போது கையறியா பேதை வினை மேற்கொழில் பொய்படும் ஒன்றோ புனை பூணும். இந்த புனைவுகளை
ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டி வரும். எனவே இருப்பது உள்ளது உள்ளவாறு இயல்பாக இருப்பது போல இருந்தால்தான் உடை பூணுவதால் மட்டும் அல்ல, எண்ணங்களிலும் சரியானவற்றை கடைபிடித்து வெளிப்படுத்தும் போதும் உரைப்பதும் உள்ளத்தில் இருப்பதும் ஒன்றாக இருப்பின் நமக்கு நோய்கள் பெருமளவிற்கு உள்ள சார்ந்த அகம் சார்ந்த நோய்கள் வாரா தெளிவாக இருக்கும். ஐயா குறிப்பிட்டது போல, தலைவர் குறிப்பிட்டது போன்று ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். தன் வீட்டு கதவை பிடுங்கி கொடுத்துட்டு அடுத்தவனுக்கு கொடுத்துட்டு விடிய விடிய நாயோட்டிய கதைன்னு ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா? தான் வீட்டு கதவை பிடுங்கி கொடுத்துட்டு அடுத்தவனுக்கு விடிய விடிய நாயோட்டினா வேற வழி, தன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு. அதனை போன்று பலருடைய உடைமைகளை அதனை தூக்கின்ற முறை அறியாத ஒரே காரணத்தால் வாட் த டிராபிக் அண்ட் பேர்னு சொல்லுவார்கள் அல்லவா? அதனை போன்று அதனை பொருள் இருந்தால் மட்டும் போதாது, பொருளை கொண்டு பொருளை வாங்கி மகிழ்ச்சியை பெற்று இன்பத்தையும் பெற்று வாழ்நாளை இயல்பாக ஓட்டி செல்வது என்ப அந்த அறிவினை பெறாதவர்கள் தான் ஏதிலா ஆற தமர் பசிப்பர். இந்த நிலை திருவிதாங்கூர் மாகாணம் இருந்தபோது, கேரளத்தோடு சார்ந்திருந்த போது, நாகர்கோவில் உட்பட கன்னியாகுமரி உட்பட பல ஊர்களிலும் புழங்கி வந்த நிலையில் மருமக்கள் வழி மான்மீகம் என்று சொல்வார்கள். அதனை புரட்சியாளராக தேசிக விநாயகம் பிள்ளை விளங்கி ஒரு நூலினை இயற்றியுள்ளார். சொத்து உங்கள் பேரில் இருக்கும் உங்கள் சொத்து, ஆனால் நீங்கள் விற்க முடியாது. உங்கள் உடன் பிறந்த வழி பிள்ளைகள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் இசைவு அளித்தால் மட்டும்தான் விற்க முடியும். ஆனால் நீங்கள் பசியோடும் பட்டினியோடும் உங்கள் பிள்ளைகள் வாடி கிடந்தாலும் வழி இல்லாத நிலை இருந்தது. அதனை புரட்டி போட நூல் வழியாக செயல் முடித்தவர் தேசிக விநாயகம் பிள்ளை. தேரூரிலே வாழ்ந்த தேசிக விநாயகம் பிள்ளை என்பதையும் இந்த வேளையிலே பதிவு செய்கிறேன் நண்பர்களே. வேதை பெருஞ்செல்வம் உற்றைக்கொடை. செல்வத்தை படிப்படியாக வளர்த்து கொண்டே வந்தான் வந்து செல்வனாக. இதற்கு தமிழில் கூட இன்னொரு பழமொழி கூட உண்டு. பஞ்சத்துக்கு ஆண்டி பரம்பரை ஆண்டி. பஞ்சத்துக்கு ஆண்டினா எனக்கு அந்த பொருட்கள்ல ஒரு இழிவாக எண்ணிக்கொண்டிருந்தேன். பிறகுதான் சொன்னால் பரம்பரை ஆண்டினா நெருங்கிய உறவினன். இவனும் அவனும் ஒன்னா இருக்கக்கூடிய பிச்சை எடுப்பது போன்ற ஆண்டிகள். இவர்களுக்கு எதிர ரெண்டு பேரும் சமமாக இருந்தவர்கள். அவன் பஞ்சத்துக்கு ஆண்டி, அவன் இருந்த நிலை வேறு. இப்போ இதுக்காக நடிக்கிறான், வேடம் பூண்டு இருக்கிறான் என்பதுதான் பஞ்சத்துக்கு ஆண்டி என்று பரம்பரை ஆண்டி என்று சொல்லுகிறார். ஏதிலார் ஆற தமர் பசிப்பர். யாரு? பசித்திருப்பர். தன்னுடைய உற்றார் உறவினர் நண்பர்களோ அண்டை அயலாரோ பசித்திருப்பாங்க. எங்கிருந்தோ வந்தவையை தின்னுட்டு போயிட்டே இருப்பான். இவனுக்கு உணவு கிடையாது. ஏதிலார்னா ஏதும் இல்லாதவர்கள், எந்த வகை உறவும் ஒட்டும் இல்லாதவர்கள், தொடர்பே இல்லாதவர்கள் தான் ஏதிலார் என்று குறிப்பிடுகிறார் வள்ளுவர். நெருங்கிவிட்டேன் நண்பர்களே. 838வது குறள். மையல் ஒருவன் கழித்தற்றால் பேதை தன் கை ஒன்று உடைமை பெறின். முதல் குறளுடைய ஒரு பகுதி தொக்கி நின்ற பகுதியை இதுல பிணைத்து விட்டு விடுகிறார். பேதை தன் கையொன்று உடைமை பெறின். அவனுக்கு சில பேருக்கால இடது கை நாட்டு பேர் வழி இருப்பான். அவன் கோடீஸ்வரனா இருப்பான். நான் உண்மையாகவே கண்ணால் கண்டது ஒன்று. அவர் கட்டி இருக்கிற வேட்டி அத்தனை உயர்ந்த விலையுடைய வேட்டியை கட்டியிருப்பாரு. தவிடு, கோதுமை தவிடு இதெல்லாம் கையில பட்டுதான் அதே தொடச்சுப்பாரு, ஒரு பெரிய தின்றது மாதிரி போல. அப்போ பிறகு செல்வம் வந்தது. எல்லாம் தரகு மண்டியில் இருந்து கிடைத்த செல்வம். உழைப்பு, நேரடி உழைப்பினால் கிடைக்காத ஒரு செல்வத்தை அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியவில்லை என்றால் அந்த பேரையாக அறிவிலியாக அதை பயன்படுத்தக்கூடிய அறிவை முறையாக பயன்படுத்தக்கூடிய அறிவை பெற்றிருக்காவிட்டால் வீடுமன பரிசு சீட்டுல
தமிழ்நாடு அரசு பரிசு சீட்டுல பரிசு 1 லட்சம் ரூபாய் முன்னாடி இருந்த போது விழுந்தது தூத்துக்குடி மாவட்டத்தில் தான். விழுந்தவன என்ன பண்ணா, தினமும் குளிப்பதற்கு மகிழுந்துல போவார். வாடகை மகிழுந்துல போவாராம். 1 லட்சம் வந்து என்ன பயன்? அதனால் பொருள் வந்தால் மட்டும் போதாது, பொருளை கையாளக்கூடிய ஆற்றல் பெற்றிருந்தால் நல்லது, சிறந்தது. 838 முடித்து விட்டோம். அடுத்தது 839. வள்ளுவர் இந்த சொற்களை கையாளுகிற முறையை பாருங்க. பெரிது இனிது பேதையார் கேண்மை பிரிவின் கண் பீழை தருவது ஒன்று இல். அடடா, நம்ம ஐயா சொன்ன மாதிரி எள்ளல் முறையை கையாளுவது நம்ம திருவள்ளுவர் அதெல்லாம் அருகில் செல்லவே முடியாத நிலை தான் ஐயா. இந்த நல்ல நண்பர்களோடு பழகிட்டோம்னா இந்த பிரியும் போது கூடி பிரிதல் புலவர் தொழில், அவர்களுக்கு வருத்தம் மேலிடும். ஆனால் நீங்க இந்த மாதிரி ஒரு பேதையிட்ட பழகுனீங்கன்னா, நட்பு வைத்துக் கொண்டு அவர்கள் உங்களோடு நட்பு வைத்துக் கொண்டால் அவர்கள் நம்மை விட்டு போனாலும் கவலைப்பட மாட்டோம். கழிப்போ வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு சொல்லுவார்கள் அல்லவா நடைமுறையிலே சொல்லும்போது, அதை போல அது நன்மைதான். எப்படி எள்ளல் பாருங்க. இந்த பேதையோடு கொண்டிருக்கிற நட்பு ஒரு இழப்பையும் நமக்கு தராது. அவன் இருந்தால் அவன் இடத்தை காலி பண்ணிட்டு போனாலும் ஒன்று இல்லை என்பது பொருள்பட இந்த முழு அதிகாரத்திற்குள்ளும் தன் வல்லமையை, வலிமையை, சொல்வன்மையை, சொல்லாய்வை, கலைச்சொல் புழக்கத்தை விட்டிருக்கிறார் வள்ளுவர். பேதமை என்பது அதிகாரமாக இருந்தாலும் அறிவை மிக அருமையாக செலுத்தி நம்மையும் அறிவு பெற செய்திருக்கிற திருவள்ளுவர் பெருமானை எண்ணி மகிழ்ந்து முடிக்கிறேன். நன்றி. பல